ஏன் நிற்கிதா? அரிசி சாக்கு எடுத்துட்டு வாங்க. அரிசி சாக்கு ஓடு தள்ளிட்டே ஒரு தவளையா ஏண்டா நாகராஜா சாப்பிடு முடிஞ்சிட்டேடா. சரி இங்கிட்டு வா, நகண்டு வா. வாங்கிட்டு வா. அந்த பக்கம் திரும்ப இல்லை, இங்கிட்டு வா. அப்படி வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படி வா, அப்படி வா. இந்த பக்கம் வா. அங்கிட்டு போ. போமா சரி சரி, அவ்வளோதான் அவ்வளோதான். சரி பயப்படாத. மூணு அடி இருக்கு, 3 அடி இருக்கு. பயப்படாதா பயப்படாத. நீ ஏன் பட்னி கிடந்து தான் சாப்பிட்ருக்க? பயத்தில் வந்து உணவு வெளியே துப்பாத. இல்லை ஜாயிண்ட் போட்டு தரேன், நீங்கள் அப்புறம் ஜாயிண்ட்டும் போடலே. சரி அட்ஜஸ்ட். ஆமாண்ணே, நான் எப்படிண்ணே கட்ட முடியும்? நீங்கள் என்னண்ணே அதை நீங்கள் தான் கட்டி தரேன். நீங்கள் கயிறு வந்துருச்சு, வாங்க. சரி உள்ளே போ. அதை வெயிலில் வச்சுட்டேன், இப்போ நல்லா தான் இருக்கு. உள்ளே போங்க. போயா கட்டிட்டீங்களா? இது சரி வராத. இது முடிச்சு நிற்காது. உள்ளே வந்து மண்டையை உள்ளே விட்டு வந்துடும். சரி நானே கயிறை எடுத்துகிட்டு வரேன். உள்ளே போ, தயவுசெய்து உள்ளே போ. கோவம் வந்துடுமே உடனே. கோவம் வருது இந்த தங்க பிள்ளைக்கு. கோவம் வந்துருச்சுங்களா? இந்த தங்கம் சாப்பிட்டீங்கல்ல, போட்டு தள்ளிட்டீங்க ஒன்று. சரி கிளம்பலாம் வாங்க. போதும், படம் எடுத்தது போதும், போகலாம். கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு உன்னை பேக் பண்ணிடலான்னு நினச்சேன், தப்பு தான், மன்னிச்சிருங்க. உள்ளே போங்க தங்கம். போயா அளவுக்குள்ள ட்ரெயின் சவுண்ட் அது. அழகி சரி போங்க. தங்கப்பிள்ள பெத்தார். சரி என்ன கோபம் உங்களுக்கு? கோபம் வர கோபம்னு சொல்லிட்டு பயம் தான் பயப்படுறீங்க. சரி போங்க, பின்னாடி போங்க. அப்படி போங்க. போயா இந்த இந்த கல்லுக்கு அடியில் பொந்து போகுது. இங்கே பாருங்க, சூப்பர் இடம். இந்த கிளைமேட்டுக்கு உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய பொந்து போகுது. இதில் வந்து எலி தவளை அடையும். இப்போ வந்து சாப்பிட்டுட்டான். நீங்கள் இப்போ பார்க்கலன்னா உள்ளே போய் பதுங்கிடுவான். 10 நாள் இதுக்குள்ளே தான் இருப்பான். அப்படியே கூலிங் தரைய அழகு. இந்த பொந்தை வந்து அடைக்க சொல்லிடுங்க. ஒரு அழகாக போகுது பாருங்கள். இல்லைன்னா ஏதாவது கப்பிக்கல்ல போட்டு அடைச்சி வச்சுருங்க.